வணக்கம் சார். வணக்கம். கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி மாணவி 3 பேரால வன்கொடுமை செய்திருக்காங்க. அது பரபரப்பா இந்த நியூஸ் தமிழ்நாட்டில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? இல்ல, அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கா, அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனா அந்த பெண் அந்த ஆண் நம்பர் மேல தவறு இருக்குன்னு தான் சொல்வேன். அது மாதிரி ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத அடர்ந்த பகுதிக்குள் இருட்டு பகுதிக்குள் எல்லாம் தனி அப்படி நள்ளிரவில் செல்வது தவறு தான். அவங்க பேசுவதற்கு தமிழ்நாட்டில் நிறைய இடம் இருக்கு, கோயம்புத்தூர்ல நிறைய இடம் இருக்கு. ஆனா பேசுவதற்கு செல்லலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் அந்த மாதிரி வேலைக்குனாலுமே தமிழ்நாட்டில் நிறைய இடம் இந்த மாதிரி இடத்துக்கு போனா இந்த மாதிரி சம்பவம் நடக்கதான் செய்யும். அப்போ இந்த சம்பவங்களை ஈடுபடுறவங்க இப்படிதான் செய்வாங்க. ஒரு பெண் தனியா இருந்தாலே இந்த தப்பான எண்ணமோ தப்பான செயல் நடக்கும்ன்றது நீங்க சொல்ல வரீங்க? அப்படி சொல்ல வரல. எல்லாரும் உங்களுக்கு நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்ப ஒரு கிராமம் இருக்கு, ஒரு நகரம் இருக்கு, ஒரு வீடு இருக்கு, வீட்டுல திங்ஸ் நிறைய இருக்கு. நான் உங்க வீட்டை கதை திறந்தா வச்சிருப்பேன், பீரோ திறந்தா வச்சிருப்பேன், வச்சுட்டு தான் நான் ஊருக்கு போயிட்டு வருவேன். ஆனா என் வீட்டுல எந்த களவும் போகக்கூடாது, அதுக்கு காவல்துறை தான் பொறுப்பு அப்படின்னா அது சரியா இருக்குமா? நம்மளும் எச்சரிக்கையா இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. அப்ப மனித மிருகங்கள் எல்லா இடத்துலயும் இருக்குது, நம்ம பாதுகாப்பா இருக்கணும்ன்றீங்க? கண்டிப்பா. இல்ல, அந்த கருத்து தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்ப ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்தோடைய ஒரு பதவியில் இருக்கீங்க, பொறுப்புல இருக்கீங்க. இப்போ ஆண்கள் தான் தவறு செஞ்சது, அதை பத்தி நீங்க கருத்து இல்ல? எல்லா ஆண்களும் செய்வதில்லை. இப்ப அதே பகுதியில கூட இன்னொரு குரூப் இதே மாதிரி போதை பொருளையோ யூஸ் பண்ணியிருந்தா கூட அவங்க கூட இதை தடுத்துருக்கலாம். அந்த நேரத்தில் அந்த மாதிரி இன்னொரு குரூப் இல்லைங்க. புரியுதுங்களா? எல்லாரும் ஒரு 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 குறைவான உடை போட்ட பெண்ணையோ இல்ல குறைவான ஒரு உடை போட்ட நடந்து செல்லும் போது யாரும் தவறா பார்ப்பதில்லை, தவறா செய்வதில்லை. ஆனா யாராவது செய்யறாங்கல்ல, ஒரு 100 ஒருத்தனோ இல்ல ஒரு 1000 ஒருத்தர் செஞ்சிடறாங்கல்ல. அப்ப அந்த இதுக்கு காரணமாக நீங்க இருக்கிறாங்கன்னு சொல்றேன். அதுக்கு நீங்க செய்யக்கூடாது இல்ல. அந்த இடத்துக்குள்ள நீங்க ஏன் தேர்வு செஞ்சு போறீங்க? இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது ஒரு ஆண் நம்பரை கூப்பிட்டா கூட இவ்வளவு பெரிய இடத்துக்குள்ள போகும்போது நீங்க தடுத்துருக்கலாம். இந்த மாதிரி இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிருக்கலாம். நீங்க படிச்சவங்க, 2nd டிகிரி படிக்கிறீங்க, அப்படியே சொல்லிருக்கலாம். புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல, நீங்க பாதுகாப்பு இருக்கீங்கன்னு தான் சொல்ல வரேன். எல்லா இடம் உங்களுக்கு பாதுகாப்பானது இல்லை, இந்த நாடு அவ்வளவு பாதுகாப்பானது இல்லைன்னு தான் சொல்ல வரேன். இப்ப பெண்களுக்கு ஒட்டுமொத்தமா உங்களுடைய கருத்து என்ன சார்? பெண்கள் பாதுகாப்பு இருக்குன்னு தான் சொல்றேன். நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்வது உங்களுடைய கடமை. நீங்க காட்டு பகுதிக்கு போவீங்க, அங்க ஒரு போலீஸ் பின்னாடி நிக்காது. புரியுதுங்களா? நீங்க தான் பாதுகாப்பா இருக்கணும். இப்ப எதிர்கட்சிகள் வன்மத்தோட பேசுறாங்கன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா வன்மத்தோட. இந்த இடத்துல ஒரு போலீஸ் அங்க போய் நிக்க முடியுமா? ஒரு பப்ளிக்ல ஒரு பிரச்சனை நடக்குது, போலீஸ் கால் பாதுகாக்கும். எங்கேயோ இடத்துல யாருக்கும் தெரியாத ஒரு தனியே இவங்களே எங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு இடத்துல தேடி போறாங்க. அங்கேயே நாங்க போலீஸ் நீங்க பாதுகாக்கலன்னு சொல்றது எவ்வளவு முட்டாள்தனமானது? சரி சார், அது நல்லா இதுதான் புரிஞ்சுக்க முடியுது. இப்ப விஜய் ஆக்டர் விஜய் அதை பத்தி போராட்டம் நடத்த போறாருன்றாங்களா, அதை பத்தி நினைக்கிறீங்க? அவர் போராட்டம் அவர் நடத்த போறாரா? அவர் கட்சியில இருந்து யாரும் 4 பேர் நடத்த போறாங்க. அவர் போராட்டம் நடத்துறதா இங்க இருக்க, இங்க மெட்ராஸ்ல இப்ப ஒரு 2 வருஷம் இப்பதான் ஒரு போராட்டம் நடத்தினார். அவர் மாதிரி அனைவரும் விட்டு வெளியே விட்டுங்க. மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி.